சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அதிகரிக்கும் இபிஎஸ் ஓய்வூதியம், தீவிரம் காட்டும் அரசு. அமைச்சர் கொடுத்த அட்டகாசமான அப்டேட். இபிஎஸ் பென்ஷன் பத்தின ஒரு முக்கிய அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்குமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கொடுத்த முக்கிய அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் இத பத்தின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களுக்கும் நீண்ட காலமாக குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. இவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க உள்ளது. இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்குமா? இதற்கான அறிவிப்பு எப்போது வரும்? இந்த அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஊழியர் ஓய்வூதிய திட்டத்துல ஒரு முக்கிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமோட அப்டேட் பத்தி பார்த்திடலாம். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய வருமானத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் இபிஎஸ் 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் திட்டத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 1000 ரூபாயாக உள்ளது. செகண்ட் அப்டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்குமா அப்படிங்கறத பத்தியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மினிமம் மந்த்லி பென்ஷன்ல என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. அதன் பிறகு வாழ்க்கை செலவுகள், பணவீக்கம் என பலவற்றில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பல ஆண்டுகளாக மாறாமல் அப்படியே உள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த விஷயம் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்கு வைக்கப்படும் என்றும் கூறினார். ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வுக்கு பிந்தைய வாழ்வாதாரத்திற்காக இபிஎஸ் சலுகைகளை மட்டுமே நம்பியுள்ள குறைந்த வருமான குழுக்களில் உள்ளவர்களுக்கு மேம்பட்ட நிதி உதவியை வழங்க இந்த திட்டம் முயல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பணவீக்கத்திற்கு மத்தியில் தற்போதைய ஓய்வூதிய தொகை அடிப்படை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று வாதிடும் பல தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மேல் நோக்கிய திருத்தத்தை கோருகின்றன. அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களின் இந்த கவலைகளை ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிதி நிலைத்தன்மையுடன் ஓய்வூதிய அளவை சமநிலைப்படுத்தும் சாத்தியமான விருப்பங்களை மதிப்பீடு செய்து வருகிறது. இபிஎஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டமாக செயல்படுகிறது. நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதியத்தில் 8.33% இந்த ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்கின்றனர். மேலும் இதில் அரசாங்கம் ஒரு சிறிய பங்கை சேர்க்கிறது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் கணக்கியல் மதிப்பீடுகள் நிதியின் அழுத்தத்தை சுட்டிக்காட்டியுள்ளன. இது அதிக ஊதியங்கள் மற்றும் நிதி நம்பகத்தன்மை இரண்டையும் உறுதி செய்யும் சீர்திருத்தங்களின் தேவையை தூண்டுகிறது. ஓய்வூதிய மேம்பாட்டிற்கான பல்வேறு மாதிரிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் படிப்படியாக அதிகரிப்பு மற்றும் பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்ட வேரியபிள் குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இந்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்தவுடன் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் 6.5 கோடிக்கும் மேற்பட்ட இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்றவர்களுக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டவுடன் அது இந்தியாவின் சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கிய பயணத்தில் முக்கிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். மேலும் தங்களது வாழ்க்கை முழுவதையும் ஒழுங்கமைக்கப்பட்ட பணிகளுக்காக பங்களித்த ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கிய படியாக இருக்கும்.
அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதம் 1ஆம் தேதி ஓய்வூதியர்களுக்கு சற்றுமுன் வெளியான சில முக்கிய புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்பிஎஸ் என்று அழைக்கப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதமான ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த வருடம் அறிவித்திருந்தது. எனினும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாற விரும்புபவர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தை தொடரலாம் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் தேசிய பென்ஷன் திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை தேர்வு செய்ய விருப்பத்தை பெறுவார்கள். தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் சில முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரப்போகின்றன. இதில் ஏராளமான சலுகைகளும் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக அரசு சாராத சந்தாதாரர்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியும். அரசு சாரா துறையில் உள்ள தேசிய ஓய்வூதிய என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரு திட்டத்தில் தங்கள் முதலீட்டில் 100% வரை ஈக்விட்டியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இதுவரை இப்படி ஒரு சலுகை கிடைக்காத நிலையில் 1ஆம் தேதி முதல் கிடைக்க போகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்களது திறனுக்கேற்ப முதலீடுகளை தேர்ந்தெடுக்க முடியும். அதேபோல் சிஆர்ஏ, சிஏஎம்எஸ், புரோட்டேன், கேஃபின்டெக் போன்ற மத்திய பதிவேடு குழுமங்களில் ஒரு திட்டம்தான் இயக்க அனுமதிக்கப்பட்டது. தற்போதைய எம்எஸ்ஏ மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம்வொர்க் என்ற புதிய விதியால் பிரான் என்று சொல்லக்கூடிய நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணின் கீழ் பல திட்டங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும். ஒரு சந்தாதாரர்கள் தங்கள் தற்போதைய திட்டத்தில் திருப்தி இல்லை என்றால் அவர்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் 15 வருட முதலீட்டு காலம் நிறைவடைந்த பின்னரே எம்எஸ்எஃப் திட்டத்திலிருந்து பொது திட்டத்திற்கு மாற அனுமதி உண்டு. இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனிமேல் ஒரே பேன் நம்பரின் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும். அதேபோல ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பல்வேறு திட்டங்களை ஒன்றிணைக்கும் திட்டம் எனப்படும் எம்எஸ்எஃப் வசதியும் இதில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது பல்திட்ட கட்டமைப்பு என்றும் இதனை சொல்லலாம். இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண்ணின் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும். சந்தாதாரர்கள் ஒரு சிஆர்ஏ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி ஒரு அடுக்கு கீழ் மட்டுமே ஒரு திட்டத்தை வைத்திருக்க முடியும். ஆனால் இந்த புதிய அமைப்பு மூலம் ஓய்வூதியத்திற்கு ஏற்ப தனிப்பட்ட திட்டங்களை உருவாக்கவும் உதவும். இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும். இதனால் பாதுகாப்பான மற்றும் தாக்கத்துடன் கூடிய முதலீடுகளை ஒரே கணக்கில் சமநிலைப்படுத்தலாம். பிஎஃப்ஆர்டிஏ அறிவிப்பின்படி ஓய்வூதிய நிதியின் வெவ்வேறு சந்தாதாரர்கள் குழுமங்களுக்கு ஏற்றவாறு தனிப்பயனாக்கப்பட்ட திட்டங்களை கஸ்டமைஸ்ட் பிளான்ஸ் உருவாக்க முடியும். இதில் நிறுவன ஊழியர்கள், டிஜிட்டல் பொருளாதார பணியாளர்கள், சுயதொழில் புரிபவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இதனால் ஒவ்வொருவரும் தங்களின் தனிப்பட்ட தேவைக்கேற்றவாறு முதலீடு திட்டங்களை பெற முடியும். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை அமைப்பு மொத்தமாக பணம் எடுக்கும் வரம்பை அதிகரிக்கவும் பரிந்துரைத்துள்ளது. அதன்படி முதலீட்டாளர்கள் கல்வி, மருத்துவ சிகிச்சை மற்றும் வீடு கட்டுதல் போன்ற தேவைகளுக்கு நிதியை எடுக்கக்கூடிய வகையில் பகுதி பணம் எடுப்பதும் எளிதாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டத்தின் செயல்பாடுகளும் ஒரு பொருளாதார சந்தை குறியீட்டுடன் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஒப்பிடப்படும் என்பதால் இது வெளிப்படையாக செயல்திறனை உறுதி செய்கிறது. மொத்தத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த மாற்றங்கள் வந்துள்ளது. நீண்டகால ஓய்வூதிய நிதிகளை பல்வேறு இலக்கைகளுக்கு ஏற்ப திட்டமிடுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது.